போன உடனே முதல்ல விவசாய அணி போனாங்க, போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அணியாக போயிட்டு வந்தாங்க. இப்போ மாணவர் அணி. சரி, நாங்கள் போனால் காமராஜர் வந்து இவர் இதில் சோஃபாவில் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. நல்ல ஹைட்டு, நல்ல பர்சனாலிட்டி, நல்லா பர்சன் ஹைட்டு, கண்ணங்கிரேன்னு இருந்தார். அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படின்னு இருந்தார். நான் பார்த்த உடனே பயமாகுது. அப்படியே அவரை பார்த்தா எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் போய் நாங்கள் நின்னோம். யார் இவங்க அப்படின்னு கேட்டார். மாணவர் படை. மாணவர் படையா? எங்கே போய் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், காங்கிரஸ் மாணவர் படைன்னு. காங்கிரஸுக்கு மாணவர் படையா? என்ன? நான் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். எந்த காலேஜுன்னு கேட்டார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ன்னு. காலேஜுக்கு லீவா கேட்டார். இல்லை. காலேஜுக்கு போய் இங்கே என்ன வேலை உங்களுக்கு? இங்கே என்ன வேலை? இல்லை, கட்சியை பலப்படு. கட்சியெல்லாம் பலப்படுத்துக்கு எங்களுக்கு தெரியும். அதான் எங்கள் வேலை. நீ படிக்கணும். உங்களை யார் கூட்டு வந்துடு? யார் உங்களை கூட்டு வந்தீங்க? இத்தனை பேர் யார் கூட்டு வந்தாங்க? பயங்கரம் சத்தம் போடுறாரு. எங்களுக்கு நான் அண்டிங்க, யார் நிற்க கூட இங்கே ஓடுங்க அடிச்சு வந்துட்டார். நாங்கள் தலை தெறிக்க வெளியே வந்து ஓடி வந்துட்டோம். என்ன ஒரு தலைவர் பாருங்க. என்ன லீடர் சார். நீ எதுக்காக இங்கே வந்த? காலேஜ் லீவான்னு கேட்டு நீ இங்கே ஏன் வர்றேன்னு கேட்குறாரே ஒரு தலைவர். அந்த மாதிரி தலைவர் நாம் பார்க்க முடியுமா? கிரேட். இன்னைக்கு இருக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் படையா இன்னும் மாணவர்கள் சேர்த்துங்க, வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இந்த மாதிரி ஒரு கட்சி எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு கட்சி நடத்த தெரியும், ஆளை சேர்க்க தெரியும். நீ போ, நீ வாழ்ந்து போறேன், எங்களுக்கு தெரியுங்கிற அப்படிங்கிறார். நீ படி, போய் நீ படி. எந்த காலேஜ்? காமராஜுக்கு நான் பேசுகிறேன், மற்றவங்களாம் ஒடுங்கிட்டாங்க. நான் பேசுகிறேன். எனக்கு முதல் அனுபவமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பமாச்சு.